தமிழின் தோழியின் தோற்றத்தை கண்டு காவலோ வெற்றியை தேடி தேடி தந்த நம் கைச்சியவர் இக்களத்தில் மாண்ட கோல செயலை காணும் போது சுவாமி கண்களோ ஜெயிக்கவில்லை, நெஞ்சமோ கணலாய் எரிகிறது, கால்களோ சோறாகிறது. கண்ணே சுவாமி இதற்காக மாற்றத்துடன் வந்தீர்கள் கண்ணே வெளியவா சுவாமி.
எனக்கு நித்திரை உறவு தோன்றது கண்ணே. அப்படியா? நான் நித்திரை செய்ய வேண்டும் கண்ணே. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கண்ணே, பட்டப்பகலிலே நித்திரைதான் அருகிலே பார்த்ததை இல்லையே என்ன செய்வேன்? கண்ணே, என்றைக்கு இல்லாத நித்திரையோ இன்றைக்கு வருகிறடி கண்மணியோ. ஆயிரம் ஏற்றிகள் பரப்பி வைப்பேன் அருகிலே அதன் நித்திரை செய்து வாங்கள். மஞ்சளே கத்தையோ வைப்பாடி செய்வதற்கு பச்சன மெத்தைகள் அலங்கரித்து அருகிலே மாறாயிருப்பேனா வெள்ளையம்மா. எனக்கு காலுக்கு போராடியோ கண்மணியே கைக்கு வீச்சருவாளும் கொண்டு வாடி. காதுக்கு வெட்டருவ கொண்டு வந்து பக்கத்துணையாக வைத்திடுவேன். கண்ணை காலை கூடி பயணி கண்மணியே வெள்ளையம்மா வெள்ளையம்மா அதை ஒன்று சொல்வாயடி கண்மணியே. காலிக்கு கண்டர கோடாரியோ மன்னவரே பக்கத்துணையாக வைத்திடுவேன். எனக்கு செண்டல் காற்றுமே அடிப்பதற்கு கண்மணியே வெள்ளையம்மா தென்னங்கிடு ஒன்று கட்டி வைப்பாய். சுவாமி தென்றலில் காற்றமே அடிப்பதற்கு மன்னவரே தென்னக்கிடுவது கட்டி வைப்பேன். நித்திரை செய்வோது பக்கத்தில் இருந்து பார்த்துக்கொள்வாய். சுவாமி நித்திரை பக்கத்தில் ஏற்றிடாமல் அருகிலே நிச்சய காவல் என்றுவாரே. சுவாமி அண்ணே வெள்ளையம்மா, நான் நித்திரை செய்யும்போது என்னை யாரையும் நித்திரை கெடுத்துடாம பார்த்துக் கொண்டு வேண்டும். அப்படி நித்திரை கெடுத்தால் நான் சண்டாவை என்னை கண்ணதண்டமாய் வெட்டிடுவேன். படி அமர்ந்த சுவாமி. அண்ணே வெள்ளையம்மா, சுவாமி கடைசி கிடைக்குமா? ஐயா. கடைசி. ஆ. கதைக்கு யார் முடிச்சு அப்படியே முடிச்சு விடுங்களா? அஞ்சரை ஆயிடுச்சுல, உங்களுக்கு தண்ணி கூட பண்ணி கட்டாம இருக்கு. அண்ணே அப்படியானால் உன் அக்காவுக்கு அறுவரையும் அழைத்து எனக்கு தீபக்கரிகள் செய்ய வேண்டும் அண்ணே. அப்படியே அழைக்கிறேன் ராஜா. கத்திரசாவா கலைவாணி தென்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோ அம்மா பாட வந்தோ அம்மா பாட வந்தோ. மாணிக்கிணையே மாணிக்கிணையே தும்மாதேவி கலைவாணி தென்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோ அம்மா பாட வந்தோ அம்மா பாட வந்தோ. அருள்வாணி இசை அருள்வாணி இங்கு வருவாணி தாயம் தருவேணி அம்மா மாணிக்கவினையே துமாதேவி கலைவாணி தென்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோ. நாமடக்க பாடுகின்றான் ஞானோ வளர்த்த
இவ்வுலகில் வீட்டு சென்ற தெய்வம் நாங்கள் கண்ணீர் வடிக்கின்றோம் காலமெல்லாம் தேடுகின்றோம் நம் கண்களே வாழுகின்ற தெய்வம் கடவுளை போல் பார்த்திருந்தோம் எண்ணி எண்ணி மனம் கலந்த உள்ளம் நம்மளை ஏங்க வைத்து புலம்ப வைத்து எங்கு இருக்கின்றாரோ நம் இதயத்தில் வாழுகின்ற தெய்வம் நான் வந்திருக்க வந்துருச்சு நீங்க வர எப்படி இருக்கிறது இருக்க மாட்டீங்க சும்மா இருக்கணும் காட்டிக்கிட்டே இருக்குவான் ஏய் ஏதாவது விளக்கணே ஆமா போட்டால் உங்களுக்கு விளங்கி வராது சும்மா இருக்கலாம் இது வேறு பொட்ட வைத்தானா பேசாது ஏங்க அதோட அந்த கருப்பு வேற சரி நல்ல எண்ணெய் போடும் எதுல போடப்போ ஆமா உங்க வாயில போடுங்க ஏத்தா நீங்க நான் வந்திருக்க வந்துட்டு சரி இந்த ஒரு ஆட்டம் இங்க ஏத்தா நான் கேக்குறேன் ஆமா ஏண்டி நான் கேக்குறேன் ஆளு சித்தாளத்தானே இருக்க ஆமா மடு என்ன முழங்கால தொங்குது ஏன் அதுல பாக்க இதுல மாறு போக ஒரு இதுல வாரு வாரு ஏய் அப்பா நாங்க அக்கா நாங்க 6 பேரும் அப்படி பிறந்தோம் 6 பேரா ஆமா ஒரே ஈத்து தானே ஒரே ஈத்தா நாளே எடுவட்டவள நாளே எடுவட்டவள ஒரே ஈத்துல ஒரே கொலையத்து குட்டிய தெரிஞ்சுட்டா எல்லாம் ஒத்த பணமா மாதிரி நினைக்கிறீங்க ஒத்த பணமா நான் அப்படிதான் இருக்கேன்
என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா, ஆமாங்கக்கா. தங்கமா இருக்கா. கூப்பிடு ஆ? கூப்பிடு கரல அடே தப்ப, ஆமா ஆமா. அடே தங்கமுசி, ஏண்டி செப்பு சேல போல சித்திர பெருமானை கண்டேனே. தங்கச்சி அதுக்காக அடியே ஏண்டி அடியே அக்கா சக்காலத்துக்கு என்ன நேரத்துல காலடி எடுத்து வச்சால நம்ம குடும்பமே எப்படி போச்சு. ஆமா, இவன் நம்மள எதுக்கு கூப்பிட்டா? அடியே அவன் எதுக்கு கூப்பிட்டா? கால்ல ஓட்டுன கச காட்டுமாண்ணா, அவன் செவக்காட்டுமாண்ணா, இவன் எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியல. வரட்டு நக்கி அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அடியே இன்னும் அவன் வந்து வரட்டு நக்கி பத்த
காத்திருந்த என்ன கட்டி ஜாடி 6 மாசமா அரிசி நெல்லி பார்க்கல உமிழ் ஊதி பார்க்கல நீ எங்கடி ஆத்திருந்த நாங்க ஆடி ஆத்திருந்த தக்காளத்தி உங்களுக்கு ஒக்கப்பட்டு ஆக்கிருக்கேன் எதுக்கு அழுகிறா நாங்க ஆடி அழுகிறே ஏண்டி அந்த மனுஷனை சாணியில வச்சடையோ சகதிக்குள்ள வச்சடி என்னடி இருக்கான் நீங்க ராமநாதபுரத்தை எடுத்து என்ன சரி எடுத்து வரும்போது நீங்க சொல்லாவே தெரியாது ஒன்னே யாரு ஆமா எந்தடி சத்தம் போருக்கு போகும்போது இப்படி போராட்டங்கள் செய்யலாமா? நான் எங்க போகாதன்னு சொல்லி அவளை தானே போகாது. உங்களை சந்தோஷம் போருக்கு செல்லும் போது உங்களை சந்தோஷமா இருந்துட்டு தான் போகலான்னு நினைக்கிறேன். சந்தோஷப்படுத்தி போருக்கு போகிறேன் அவளுக்கு கூட என்னை போய் சண்டை வர்றாங்க. நாளாகும் அதனால சந்தோஷப்படிட்டு என்ன அவட்டெல்லாம் இருக்கு இல்லையா என்னையா இல்ல ஏய் என்ன இல்ல என்னைய பேசுற தக்கலா என்னடா இப்படி வச்சுக்கிட்டு வந்துட்டா ஏத்தி ஏறி ஏற கண்டிப்பா உங்களை ஆடிப்பாடி மகிழ்க்கலாம் தான் வந்திருக்கேன் சுவாமி. அத்த பத்த மல்லிய பூ ஆஹா ஆசை கிடத்த முள்ளமூ மாறி மாறி முத்தாதாரே துணமா அத்த கத்த மல்லிகை பூ ஆசை கிடத்த முள்ளமூ மாறி மாறி முத்தாதாரே துணமா ஐயா ஐயா ஏன்னா அவர் அடிக்கிறது போக நீ அடிக்க கிளம்பிட்டு என்னடி மதுரை பிள்ளை என்ன என்னடி என்னடி மோதம் போயிட்டோம் என்ன என்ன காட்சி அதே எத்தா தண்ணி இருந்துச்சு என்னது என்னதுக்கா உறிஞ்சு விட்டாடி அது என்ன சொல்லிட்டு அழுது தோழி ஐயோ பொப்பா மோதம் போயிட்டோம்டி என்ன மோசம் எத்தா தண்ணி அட என்னன்னு சொல்லி தொலைக்கா மனசெல்லாம் கையா தாடி சொல்லி ஐயா உங்களுக்கு அப்புறம் தான் விளையாட கல்யாணம் பண்ணேன் இந்த எடுப்பறக்கிற திருக்கி எங்கே முடிச்சீங்க மாடா மதுரை பிள்ளை மாடுமைக்கு சின்ன பிள்ளை நடத்து பிள்ளை ஒவ்வொரு 18 தாண்டி கொண்டு மதுரையில வருகையாரு என்னடி என்னடி ஆச்சு உன் புருஷனுக்கு தங்கச்சி என்னக்கா நம்ம வீட்டுக்காரு நம்ம வீட்டுக்கார் நம்மள எப்படி எல்லாம் சந்தோஷம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அக்கா அக்கா என்ன அட விடுக்கா காலையில நான் புரிஞ்சுக்கிட்டா இருக்கேன் மனுஷன் விடவே மாட்டாரு காலையில அவருக்கு நினைப்பு வந்து அங்க வீட்டுக்கு போயிடுவாரு ஏய் ஆள் அவங்க பாவம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் சாமி எங்களை எதற்காக அழைச்சீங்க சாமி
சாமி என்ன கண்ணே நான் போருக்கு செல்ல வேண்டும். அப்படியா? ஆ, எனக்கு குடிமகனை அழைத்து உயிரோட உங்களோட திறமை செய்ய வேண்டும் கண்ணே. அப்படியாகட்டும் சுவாமி, இதோ அழைத்து வருகிறோம். குடிமகனே, அப்பா குடிமகனே வாழ்க வளமுடன். எனக்கு மட்டும் என்ன? ஏய், அவனுக்கு நிக்கிறா பாரு ஆத்தா. என்ன லேகியம்? சிட்டுக்குருவி லேகியமா? நல்லா இருக்கு மகாராஜா. என்ன அடியா இங்க வாரு டேய், டேய், இங்கடா, டேய். இங்க வாடா, இங்க வாடா. ஐயாவை பத்தி என்ன சொன்ன? அவ பெரிய அக்கார பார்த்து. அப்ப நான் தான் சின்னவன். சரியா? என்னைய பத்தி என்ன சொன்ன? என்ன பணிவா சொன்ன? கும்பிடுதா? எப்படா பார்த்த நீ? டேய், கும்பிடுதா அத்தா? அவனை கூப்பிடுங்க. டேய், அதுக்கு தேவை எதுக்காக உன்னை அழைத்து வந்தோம் தெரியுமா? ஒழுங்கலாக்கி பார்த்துட்டு இல்ல இது சொல்லிட்டு பத்தியா, இதுதான் இந்த ஜோடி ஆகாது, எனக்கு பிடிக்காது. டேய், டேய், டேய். அவர் சொல்லி அவன் மனுஷன் என்னைக்காவது பார்த்தானா புள்ளை சிரிச்சு. அது அது இருப்பான். ஏம்மா, மேல வந்துட்ட. ஏய், உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? எல்லாம் ஜெயிக்க. எல்லாம் ஜெயிக்க. ஆமா, இங்க பாருப்பா, இங்க எதுக்காக உன்னை அழைச்சேன் தெரியுமா? அப்பச்சி வெள்ளைக்காரன் கூட போருக்கு போறான். என்னப்பா? ஏய் வெள்ளைக்காரன் கூட போருக்கு போறான். அந்த போர் இல்லப்பா, அப்பச்சி வெள்ளைக்காரன் கூட சண்டைக்கு போற. சண்டைக்கு போறாங்களா தாத்தா? சரியான சண்டை. வெள்ளக்காரிகளோட. ஆமாப்பா. அதனால 7 வருஷமா குழந்தை இல்லாத காரணத்தால் பிள்ளைக்கு பிள்ளையா, வேலைக்காரனுக்கு வேலைக்காரனா எங்க வச்சிருக்கீங்க? வச்சிருக்கோம். அரமனை குடிமகனா வளர்ந்து வர்றேன். அரண்மனை குடிமகனை வளர்த்துட்டு வரீங்க தாத்தா. ஏன் தாத்தா 7 வருஷமா பிள்ளை இல்ல? 7 பேத்துக்குமே இல்லப்பா. அட கடவுளே, தாயே மாரியம்மா, காளியம்மா, என்னப்பா? பத்திரகாளி, முருகப்பெருமானே, உங்களுக்கு கூட ஒரு ஈவா இருக்கும் இல்லையா? நீ ரொம்ப வருத்தப்படுறீங்கப்பா. ஏன் தாத்தா 7 வருஷமா பிள்ளை இல்ல? 7 பேத்துக்குமே குழந்தை இல்லப்பா. உங்களுக்கு இல்லைங்க தாத்தா? ஏய், 7 பேத்துல நானும் ஒருத்தி தானே. அப்பதான் உங்களுக்கும் குழந்தை இல்லைன்னு என்ன அர்த்தம்? இல்லைங்க தாத்தா, இந்த உடம்புக்கு பிள்ளை இல்லை இந்த மாதிரி பாக்குறேன். உடம்பு ஒரே பிள்ளையெல்லாம் வருமாடா? இல்லைங்க தாத்தா, ஒரு வருத்தப்படுறீங்க தாத்தா. நீனும் வருத்தப்படுற, நாங்களும் தான் வருத்தப்படுறோம். குழந்தை இல்லையே, என்ன செய்ய? சரிப்பா, அப்பச்சிக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்கள் அனைத்தும் செய்து முடிக்க வேண்டும். சரிப்பா. எப்ப ஜாமான் இல்லாமையா வேலைக்கு வருவேன்? நான் என்னத்துக்குடா பாக்குறேன்? இல்ல இல்லடா, அப்பச்சிக்கு வேலை பார்க்க வந்திருக்கேன். அப்பச்சி கிட்ட கேட்டா உன் ஜாமான் எப்படி இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். எங்களுக்கு என்ன தெரியும்? அதனாலதான் வாழையடி வாழையாக அரமனைக்கு நீங்க சேவகம் செஞ்சு கொண்டிருக்கீங்க. அப்படி
சின்னாத்தா ஏண்டா, நீ எதுக்குடா மோதிரம் அமுக்குறடா? ஏண்டா உயிரை அமுக்குற? அது என்னடா சின்ன அத்தான மட்டும் அப்படி ஒரு தொட்டுக்க மாதிரி சொன்னீங்க. அடிச்சேன்னு வச்சுக்க. வாங்க ராஜ்குமார் பேசி இப்ப அப்பிச்சிக்கு கட்டின பெரியாத்தா கட்டின எப்ப பார்த்தாலும் சின்னாத்தாவை மட்டும் ஒரு இடம் வச்சு பேசுறியா என்ன? கவனத்தில் இல்ல ஒரு வாகனாக்கா பிற்பாடு என்ன வாகனாக்கிறது பழைய கட்சியில காட்டா ஏப்பா புது கட்சியை நம்பி காட்டா ஒரு தம்பியெல்லாம் இருக்கானா? என்ன காட்டு இப்படி கட்டி போட்டீங்க எத்தனை பேர் அப்படி கூட பிறந்திருக்கீங்க? என் தம்பியை நீங்க பாக்குறீங்களாக்கா நீ தானடா வந்துகிட்டு இருக்க. அதான் காட்டா நீதான் பூத்தவன். உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீ தானே வந்துட்டு இருக்க. அப்புறம் எப்படி உன் தம்பியை நாங்க பார்க்க முடியும்? ஒரு நாள் கூட என் தம்பியை பார்க்கல இல்லடா. வாய்ப்பு கொடுக்காதானே கஷ்டம் கட்டிட்டு இருப்பேன் வேணாண்டா. ஆட்டா நான் தான் ஆள் சின்ன நினைக்காதீங்க ஆட்டா சரி. என் தம்பி என்ன கட்டி ஒரு அடி தூக்குறானவே வளர்ச்சியில என்ன அவன் ஒரு நாள் திருச்சுக்கிட்டவன் என்ன ஒரு நாள் திருச்சுக்கிட்டவன் பிடிவாதக்காரன் சரி. பெரிய கொல்ல பையனா இருக்கான் என்னடா அப்படி சொன்ன பையனா? பெரிய எச்சிக்கால பையனா இருக்கான் அது என்ன எச்சிக்கல பையன்? கண்ணுக்கு தெரியாததான் கேட்டுங்க அப்படி என்னதான் கேட்டேன்? நடுத்தாரத்துல ஒரு மணிக்கு வந்துருக்காங்க அப்படியே வர முடியும் ஒரு நாள் கேட்டிருக்கான், மறுநாள் கேட்டிருப்பான்ல. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? வாங்கி கொண்டு போய் வீட்டுல வச்சிருக்கணும். உளுந்தவன ஓட்டு விடுறதுக்காகட்டா பழசா இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சுக்க வேண்டியதானே? அதுல வடையில ஓட்டு எடுத்துட முடியும் அதை நீ போட்டு கொடுக்க வேண்டியதானே? எனக்கே கிடைக்காம இருக்கு என் தம்பிக்கு எனக்கு போடுங்க அத்தா எங்க அத்தா வேலை செய்வாங்க அத்தா செய்யுங்க அத்தா எனக்குள்ள கூலி வேலை கொடுத்துருங்க துண்டா விரி. துண்டா வைக்கவாங்க அத்தா துண்டா விரிச்சு. உங்களை நம்பி ஆஹா, ஒரு காலத்திலையும் துண்டா விரிச்சிருக்கு. ஏண்டா இப்படி ஒரு கொட்டுறோம்டா. தங்கச்சி எல்லாருமே வாங்க. இருக்கிறவங்க வந்து குடிமகனுக்கு காசு போடுங்க. ஏன்னா குடிமகனுக்கு காசு போட்டோம்னா கோடி புண்ணியம் வந்து நம்மளுக்கு சேருமா. காசிக்கு போன புண்ணியம் நமக்கு கிடைக்குமா? ஆமா. டேய், நல்லா தானே போட்டுக்காரு மைக்கு. அருமையா இருக்கு. கூலி கட்டுங்க அத்தா சரி. அப்படி மாதிரி ஆட்ட மாதிரியான வீதி வர உறவு வீடு வரை மனித கால் வர பிள்ளை கடைசி வரைக்கும் இந்த குடிமையாங்க கடைசி நீ எதுக்குடா அதுக்கு? அடுத்து அந்த இடம் கிடைக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கடா. என்ன காட்ட நீங்க தானே கத்துக்கிட்டு கொடுத்தீங்க அதான் எல்லாம் எந்திரிச்சு வாங்க. இந்த வயசுக்காரங்க நீங்க முதல்ல எந்திரிச்சு போடுங்க. அத்தை சாணம் முடிக்கிறீங்க அத்தா காசு போடுங்க. அத்தை சாணம் போட்டாச்சா? அப்புறம் என்ன? ஏப்பா, போடுங்க ஆத்தா, வந்து போடுங்க ஆத்தா, கையில இருந்து காசுகளை கொண்டு வந்து போடுங்க. என்ன பண்ற? சாணம் பிடிக்கிறீங்க அத்தா பன்னீர் போட்டுருக்காங்க அத்தா மாட்டுமா அபிமானிக்கு வேலைக்கு போறீங்களா தண்ணி அப்படி ஏன் விட்டி விட்டி பாப்பா, இப்படியே சொல்லி சொல்லி வெட்டியே போட்டு மறுபடியும் வெட்டி வெட்டி என்ன ஞாபகப்படுத்துறீங்க? கொடுக்குறீங்க அத்தா உழுக்குறியா? எது கொடுக்குறவங்களுக்கு பிடிக்காதுங்களா சத்தியமா பிடிக்காது. அப்ப பார்த்து மனசு வைங்க பாத்தீங்க அப்படி உள்பெட்டி எல்லாருமே எந்திரிச்சு வாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்கள எந்திரிச்சு வாங்க. ஆட்டா கறி சட்டி ஏய், ஏய், என்ன கட்ட வாடகை அரிசி. நான் ஒரு லூசு பையன் நல்லா சொல்லுங்க. நான் ஒரு லூசு பையனை போய் கறி சட்டிட்டேன் கூலி வேலைக்கு என்னடா வச்சு கேக்குற? என்ன காட்ட உங்களுக்கு தெரியாதுல்ல ஆத்தா, அண்ணே, எல்லா பேரும் வந்து கூலியை போடுங்கட்டா. ஆத்தா, வாங்கட்டா வாங்கட்டா. நம்ம ஊரை பத்தி அங்க போய் அசிங்கமா பேசுறாப்ல. வாங்கட்டா, இருக்கிற போட்டாச்சா? போடு பழந்து ஓரே மனுஷன் ஒரு கட்டிங்க வாங்கி தாண்டு போறேன். வாங்கட்டா ஆட்டா, முக்காட பத்தி வாங்கா எல்லாம் போடுவாங்க. எப்போ வாப்பு வந்து போடுங்க போய். இப்ப காசுல கொண்டு வந்து போடுங்க. கொண்டு வந்து தந்தா. போப்பா, கூலி எடுத்து வரேன். வா. எங்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கமே